அரசின் சமூக நீதி விடுதிகளில் மதமாற்றம் சம்பவம் அரங்கேறி உள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவிலில் இயங்கி வரும் ஆதிதிராவிடர் சமூக நீதி விடுதியில் விடுதி காப்பாளனியாக பணியாற்றி வரும் லட்சுமியிடம் விடுதி மாணவிகளை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவதாகவும் மறுப்பவர்களை வன்கொடுமை செய்வதாகவும் குடியலறை மற்றும் கழிவறை பயன்பாட்டில் மாணவிகளுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் உணவுப் பொருட்களில் ஊழல் செய்வதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அரசு விடுதியில் பணியாற்றும் ஒரு அரசு ஊழியருக்கு மதமாற்றம் செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது? மற்ற மதங்களை பாதுகாத்து இந்து மதத்தை தொடர்ந்து தரக்குறைவாக விமர்சித்து வரும் திமுக ஆட்சியில் இந்துக்களை மதமாற்றம் செய்தால் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது என்ற இலக்காரமா? திமுகவே இதுபோன்ற மத மாற்றவாதிகளுக்கு படி அளந்து இந்து மதத்தை அழிக்க முயற்சிக்கிறதா? அதிலும் மத மாற்றத்திற்கு மறுக்கும் பிள்ளைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது என்பது கோரத்தின் உச்சமல்லவா? எனவே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய லட்சுமி என்பவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்வதோடு தமிழகத்தில் இயங்கி வரும் பிற அரசு மாணவர் விடுதிகளையும் தனது நேரடி கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்துக் கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளிக் கல்வித்துறை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் 30.05 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததால் மாணவர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை. இடிந்து விழும் பள்ளி கட்டடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே இருக்கையில் தொடர்ந்து அரசு பள்ளி கட்டடங்கள் இடிந்து விழுவதன் பின்னணி என்ன? திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்துக் கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளி கல்வித்துறை? அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அனைத்திற்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜக தான் விஜயை இயக்குவதாக தெரிகிறது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அப்பாவு நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் செய்திகளை சந்தித்த போது பேசிய அவர், பிரதமர் மற்றும் முதலமைச்சர் பற்றி பேசும்போது கண்ணியம் குறையாமல் பேச வேண்டும், வார்த்தைகள் பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்றிய அரசே சிலரை கட்சி தொடங்க வைத்து ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். பின்புலத்தில் அமித்ஷா, பாஜக இருக்கும் தைரியத்தில் விஜய் அகந்தையோடு பேசுகிறார். முதல்வரை மிரட்டும் துணியில் பேசுவதில் இருந்தே பாஜக தான் விஜயை இயக்குவது தெரிகிறது. ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார், ஏன் இப்படி புரியாமல் பேசுகிறார் என்று மக்கள் நினைக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தை கண்டு ஆளுங்கட்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நிருபர்களிடம் பேசும்போது, விஜய் பாஸ் மார்க் வாங்க வேண்டும் என்றால் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த தேர்தலோடு விஜயை திமுக முடித்துவிடும். விஜய்க்கு பக்குவப்பட்ட தொடர்கள் இதுவரை உருவாகவில்லை. விஜய் தனித்து நின்று ஜெயிப்போம் என்று கூறுவது இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் நடைபெறாத ஆசை. அவர் முயற்சியெல்லாம் வீணாகும். விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு கூடும் கூட்டத்தை விட அஜித் வந்தால் 2 மடங்கு கூட்டம் கூடும். ஏர்போர்ட்டில் வந்து ரஜினி நின்றால் 5 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று அவர் கூறினார். வீண் வாதத்திற்காக நம் மீது ஏதாவது ஒன்றை திணிக்க ஒன்றிய அரசு முயற்சி என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 3வது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் கூறியுள்ள நிலையில், இருமொழி கொள்கையில் படித்த தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகின்றனர் என்று அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். கரூரில் எத்தனை கோயில்கள் உள்ளன என பதிலளிக்க ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஹைகோர்ட் கிளையில் தாக்கல் செய்த மனுவில், கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் பல நூற்றாண்டு தொன்மையானது. கரூரின் மையப்பகுதியில் இந்த கோயில் உள்ளது. கோயிலுக்கு சொந்தமான 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு வணிக வளாகங்கள், குடியிருப்பு வீடுகள் அதில் கட்டப்பட்டுள்ளன. இந்த இடத்தை மீட்டு கோயில் வருமானத்தை அதிகரித்தால்தான் கோயிலுக்கு கால பூஜை மற்றும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்ய முடியும் எனவும், கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட 64 கோயிலின் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கரூரில் எத்தனை கோயில்கள் உள்ளன, சொத்து விவரங்கள் எவ்வளவு, கோயில்களின் சொத்துக்கள் எவ்வளவு ஆக்கிரமிப்பில் உள்ளது என்பது குறித்து கரூர் ஆட்சியர், இந்து அறநிலைத்துறை ஆணையாளர் ஆகியோர் பதில் தர ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எம்பி திருச்சி சிவா மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது செந்தில் பாலாஜி தாமதமாக மேடைக்கு ஏறி வந்தபோது பொதுமக்கள் அனைவரும் செந்தில் பாலாஜியை பார்த்திருக்கின்றனர். மேலும் மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக எழுந்திருக்கின்றனர். அந்த சமயத்தில் திருச்சி சிவா பேசுவதை நிறுத்திவிட்டு கோபமடைந்தார். யோ, யாரா இருந்தா என்ன, இங்க பாரு, அவர் பாட்டுக்கு தான் வராரு, நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க, நீங்க ஏன் அங்க பாக்குறீங்க, நான் அடி வயிற்றிலிருந்து பேசிட்டு இருக்கேன் என கோபமாக பேசியிருக்கிறார். அதன் பிறகு மேடைக்கு வந்த செந்தில் பாலாஜி திருச்சி சிவாவிற்கு சால்வை அணிவித்த பிறகு திருச்சி சிவாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். திருச்சி சிவா கோபமாக பேசியிருந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.